ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்றைக்கு திருப்பாவை 18வது பாசுரம் பார்க்கலாம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தள் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை எழுப்புறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாசுரத்தை சொல்கிறார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சென்ற பாசுரத்தில் என்ன பண்ணா, கிருஷ்ணரை எழுப்பினா கிருஷ்ணர் எழுந்துக்கல. அதனால் படுக்கையில் படுத்துன்னு இருக்கிற பலராமனை பக்கத்தில் படுத்துன்னு இருக்கிற எழுப்பினா, என்னப்பா நீ பெருமாளுக்கு படுக்கையாச்சே, படுக்கையை தூங்குறையே, அதனால் நீ நிச்சயமாக தூங்கக்கூடாது, பெருமாளோட சேர்ந்து உம்பியும் நீயும் உறங்கேலோர் அப்படின்னு உறங்கேல் அப்படின்னு சேர்த்து அண்ணாவும் தம்பியும் மூழ்ச்சிக்கோங்கன்னு சொன்னால் சென்ற பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் இப்படி சொல்லிட்டும் இந்த கிருஷ்ணர் எழுந்துக்கவே இல்லையே, ஏன் எழுந்துக்கல அப்படின்னு யோசித்தா, பிராட்டியை எழுப்பினா தான் பெருமாள் நம்ம எழுப்புறத எழுத்துப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் யோசித்த உடனே தெரிஞ்சுடுத்து பக்கத்தில் படுத்துன்னு இருக்க நப்பின்னை பிராட்டியை எழுப்பணும் அப்படின்னு சொல்கிறா. பிராட்டிக்கு என்ன அகார உகாரம் அகாரம், அகாரம் என்று சொன்னால் பெருமாள், உகாரம் என்று சொன்னால் பிராட்டி அப்படின்னு சொன்னால் அந்த பிராட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த உகாரம் ஏன்னு சொன்னால் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு தாயாருக்கு தான் உண்டு. தாயார்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணாதான் பெருமாள்கிட்ட போய் சொல்ல, பசங்க வந்திருக்கு, எல்லாம் நின்றுருக்கு, என்ன அப்படி மேலேயே பார்த்துட்டு இருக்க, பசங்களை பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி தாயார் சிபாரிசு பண்ணாதான். ஏன்னா அவள் 6 விதமான காரியங்களை செய்வள். அதனால்தான் ஸ்ரீ அப்படின்னு அவளுக்கு பேர் சொல்கிறோமே, அதுக்கு முக்கியமான காரணமே அதான். ஸ்ரீ அப்படின்னு கூப்பிட்டாலே தாயாரை கூப்பிடுறோம்னு அர்த்தம். அதனால் அவள் என்ன பண்ணுறா, உகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து. அடுத்த பாசுரம் என்ன, உந்து குத்து 30 குத்து விளக்கரியன்னு சொன்னால் ககாரமும் உகாரமும் சேர்ந்தது. ககாரம்னு சொன்னால் க அப்படின்ற வார்த்தையை பெருமாளை தான் குறிக்கும். அதனால் அங்கே பெருமாளும் பிராட்டியும் 2 பேரும் இருக்கிறதுனால அடுத்த பாசுரத்தை குத்துன்னு ஆரம்பித்தா. அப்புறம் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கும் அடுத்த பாசுரத்தை 33 அப்படின்னு ஆரம்பித்தா. அதனால் ஆண்டாளுடைய அந்த சிறப்பான யோசனை இது இத்தனைக்கும் எவ்வளோ தடவை நம்ம யோசித்தாலும் இந்த பாசுரங்கள் பாடும்பொழுது ஆண்டாளுக்கு 5லேருந்து 6 வயசு அவ்வளோதான் இருக்கும். இப்போவும் இந்த பாசுரத்தை பொறுத்தன வரைக்கும் நப்பின்னை பிராட்டிக்கு என்ன பெருமாளை காட்டிலும் 2 வயசு சின்னவள் நப்பின்னை பிராட்டி. பெருமாளே சின்ன பையன்தான், 10-11 வருஷம் கழிச்சு வரைக்கும் தான் அவர் நந்தகோகுலத்திலே இருக்கார். அதுக்கப்புறம் என்ன, அங்கே கோகுலத்தில் அவர் இல்லவே இல்லை. அவர் மதுராவுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் திரும்பி நந்தகோபாலருக்கு போய் பார்த்தாரா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப என்ன தெரியாது, சரித்திரத்தில் விவரமாக இல்லை அப்படின்னு. அப்போது இந்த நப்பின்னை யார் அப்படின்னு கேட்டால், இந்த நப்பின்னை யசோதையோட தம்பி அனுஜன் அப்படின்னு சொன்னால் கும்பன் அந்த அவரோட குமாரத்தி தான் நப்பின்னை பிராட்டி. நப்பின்னை கிருஷ்ணரை காட்டிலும் 2 வயசு பின்னாடி பிறந்தவள். அதனால் பின்னை அப்படின்னு பேர் வச்சா. நல்ல பின்னை, நல்ல விதமான இருக்கிறவள் பின்னை அப்படின்னு பேர் வச்சுக்கிறது ஒரு சகஜம்தான். ஆனால் நப்பின்னை பிராட்டி எங்கே இருக்கா, அவள் கும்பகன் அந்த யசோதையோட தம்பி நேபாளத்தில் அந்த இப்போ இருக்க பக்சாரு அதெல்லாம் தாண்டி பீகாரில் தாண்டி பக்சார் தாண்டி அங்கே இருக்கிற அந்த நேபாள ராஜ்யத்தில் இருக்கிறவர். அந்த காலத்தில் நம்ம சொல்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி, ஆண்டாள் காலத்துலேயும் அது என்ன
அந்த விஷயம் ஆண்டாளுக்கு தெரியும் தானேன்னு. அப்ப நப்பின்னை பிராட்டி அப்படி இருந்ததுனால அந்த குழந்தைக்கு அங்க போய் என்ன பார்க்குறா, யசோதை ஒரு தடவ 5 வயசு கிருஷ்ணரை அழைச்சுக்கிட்டு தம்பிய போய் பார்க்கறதுக்கு போறா. அப்படி போம்பொழுது அங்க என்ன இருக்கு? அங்க ஒரு குட்டி குழந்தை, பொன் குழந்தை இருக்கு. அந்த பொன் குழந்தைய பார்த்தா அ வாசல்ல ஒரு 7 காளை நிக்கிறது. அதுல என்ன ஏன் 7 காளைன்னு சொன்னா, ஒ அந்த நேபாள ராஜ்யத்துல யாருக்கு பொன் குழந்தை பிறந்தாலும், அந்த குழந்தையோட கூட சில முக்கியமான விஷயங்கள சேர்த்து வளர்த்து, அதை யார் அடக்குறாளோ, அதை யார் சிறப்பா எடுத்துக்கிறாளோ, அதை யார் அந்த சொல்யூஷனுக்கு அதுக்கு கண்டுபிடிக்கிறாளோ, அவளுக்கு என் பொண்ண குடுப்பேன். அப்படின்னு ஒரு எண்ணம். அது ஒரு வழக்கமா இருந்தது. அதனால நப்பின்னையோட தகப்பனார் அந்த கும்பன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஒரு காளைய வாங்கி வளர்த்தார். அது என்ன பண்ணித்து, ஒரே ஒரு காளை அது நோஞ்சானா போயிட்டு, ஈஸியா ஒருத்தன் வந்தா எளிமையான முறையில அத அடக்கிவிட்டா, ஒரு தர ரொம்ப சாமர்த்தியம் இல்லாதவனுக்கு நம்ம பொண்ண குடுத்துற வேண்டி வரப்போறதே, அப்படின்னு சொல்லி அவர் 7 சேங்கண்ண வாங்கி வளர்த்துன்னு இருந்தார். இதுல என்ன பார்த்து, கிருஷ்ணர நம்ம வந்து அடக்கணும்னு சொன்னா, நம்மள கிருஷ்ணர் அடக்கணுமா, நம்ம கிருஷ்ணர இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு 7 அசுரர்கள் அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சுக்கிட்டு, அசுர வேகத்துல அந்த காளையெல்லாம் வளர ஆரம்பிக்கிறது. அந்த பொன் குழந்தைக்கு 3 வயசு தான் ஆகுது. ஆனா காளையெல்லாம் மத மதன்னு பெருசா வளர்ந்து, ரொம்ப பெருசா 12 வயசு தாண்டின மாரி அது இருக்கு. அப்போ யசோதை கிருஷ்ணர 5 வயசு குழந்தைய தூக்கி அழிச்சுட்டு அங்க போனோனே, "அம்மா என்னை இறக்கி விடுமா" அப்படின்னு. "ஏன்பா அந்த வாசல்ல இவ்வளோ மாமாவாத்து வாசல்ல இவ்வளோ காளை இருக்குது. இத நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு. பெருமாளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்து, அதுக்குள்ள அசுரனோட பலம் அதில இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, பெருமாள் அதை எல்லாத்தையும் எதிர் இடிச்சு 7 காளையும் அடக்கி விடுறார். அது வந்து வளர்ந்த காளை எல்லாத்தையும் இல்லாம ஆக்கி விடுறார். இத பார்த்தான் கும்பன். "இது என்னப்பா இந்த காளைய அடக்கிறதுக்கு அது யசோதை உன் பையன அடக்கிட்டான். நீ ஏன் வந்து இந்த குழந்தைய அழிச்சுன்னு போயிடுன்னு." "ஏன்டா அது சின்ன குழந்தை, இது எதுக்குடா அழிச்சுன்னு போற? நீ இப்போ அவளுக்கு 3 வயசு தான். இப்போ அவளுக்கு உனக்கு மகள் போல அவள அழிச்சுன்னு போ. ஆனா என்ன பண்ற? அவளே வளர்ந்துடுவள். திருமண பருவம் வரும். திருமண பருவம் வரும்பொழுது அப்பவே நீ உன் மகளையே உன்னுடைய தம்பி மகளா ஆக்கி அவள வந்து உன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துடு. ஆனா இதுக்காக தான் இந்த காளைய வளர்த்தேன். ஆனா அந்த காளையில அசுரர்கள்லாம் உள்ள இருக்காருன்றது எனக்கு தெரியல. அதனால தான் அசுர வளர்ச்சி போல இருக்கு அதுக்கு." அப்படின்னு சொல்லி தம்பியோட மகளையும் தன் மகளாக ஆக்கி போயிட்டா. தம்பியோட 1 வாரமோ 10 நாளோ 2 நாளோ எத்தனை நாளுக்கு அவளுக்கு எந்த பர்பஸுக்காக போனாலோ அங்க இருந்துட்டு, திருப்பியும் கோகுலத்துக்கு வரா. வரும்பொழுது என்ன, கிருஷ்ணரோட கூட இன்னொரு பொன் குழந்தையும் அழைச்சின்னு வரா. அதனால நப்பின்னை வந்து கிருஷ்ணர் கூட சின்ன குழந்தை தானே, இது ஒரு 5 வயசு குழந்தை, அது ஒரு 3 வயசு குழந்தை, எல்லாம் ஒண்ணா படுத்துன்னு இருக்கன்னு உடனே இது ஆண்டாளுக்கு புரியுது. அதனால அந்த என்ன பண்றா, நப்பின்னையை எழுப்புறா. என்ன, "பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீராறு வளை ஒழிப்ப." அப்போ அந்த நப்பின்னை கிட்ட சொல்லச்சே, என்ன, "உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன்." நந்தகோபாலனுக்கு இப்படிலாம் இருக்கு. "பந்தார் விரலி" அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்ன எப்படி என்ன எழுப்புறதுக்கு என்ன ஆச்சு, அதுக்கு என்ன அடையாளம், பொழுது விடிஞ்சிருத்து அப்படின்றதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே, "மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான்." மாதவி பந்தல் இருக்கே, குறுக்கத்தி பூக்கிற பூ தோட்டத்தோட ஒரு பந்தல் ஒன்று வீட்டு வாசல்ல இருக்கே, அதில் நிறைய குயில்கள் பல்கால் ரொம்ப நாழியா கூப்பிட்டுட்டே இருக்கு. ஒரு தடவை 2 தடவை இல்லை, கூப்பிட்டுட்டே இருக்கு. எல்லா குயிலும் பூவை துவைக்கிறதுன்னு சொன்னால் பொழுது விடிஞ்சிருத்துன்னு அர்த்தம். அதனால அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், முன்னாடி வரச்சே எல்லா ஒரு பூ மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அப்புறம் முதல்ல அதுக்கு முன்னாடி சொல்றார், "நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான்." எல்லா இடத்துலையும் கோழியெல்லாம் கூப்பிட்டுடுத்து, உன்னோட வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த குறுக்கத்தி பூ இருக்கே, அந்த பந்தல் மேலே இருக்கிற மாதவி பந்தல் மேலே இருக்கிற அந்த குயில் கூட அங்கே கூட வந்து குயில் நிறைய நேரத்தில் கூவை துவங்கிடுத்து. அதனால நீ நிச்சயமா எழுந்துக்கணும் அப்படின்னு. அப்போதான் அவள் சொல்றார், "பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட." பந்தார் இல்லை, அது சின்ன குழந்தை தானே, அதனால அது கையில் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு பந்து வச்சுன்னு விளையாடின்னு இருக்குது. அந்த பந்து வச்சுன்னு விளையாடுனதுனால பந்தையும் ஒரு கையில் பிடிச்சுன்னு இருக்கா, கிருஷ்ணர் பக்கத்துலையும் படுத்துன்னு இருக்கா. அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறா, இந்த பந்துன்றது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், "நீ எழுந்துக்கோ, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீராறு வளையொலிப்ப." அப்படின்னு சொன்னால், உன் கையில் இருக்கிற அந்த வளையல்கள்லாம் நல்ல சிறப்பான ஓசைகளை எழுப்பும் போல அது இனிமையான ஓசைகளை எழுப்பட்டும், நீ வந்து கதவை தர அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா.
அவள் இதோ வந்து திறக்கிறேன் அப்படின்னு அந்த சின்ன குழந்தை வந்து கதவை திறக்கிறது. எல்லாரும் அதை பார்த்துன்னு இருக்கா. இந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பாசுரத்துக்கு தாயாரும் அதாவது பிராட்டி இருந்தாதான், பிராட்டி புருஷாகாரம் பண்ணினாதான் பெருமாளை அடைய முடியும் அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி பாட்டு பாடுறா. இந்த பாசுரம் வந்திருக்கு. இதில் இதில் இன்னும் உட்கருத்துக்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அந்த பந்தார் விரலி கையில் பந்து பிடிச்சின்னு இருக்கிற நப்பின்னை பிராட்டிக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாசுரத்தோட உட்கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.